வணக்கம் அன்பான நேர்களுக்கு. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, விநாயகர் பகவானையை போற்றி, வீரனாரப்பா போற்றி என்று பொதுவான ராசி பலனுக்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன். கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் 17/7/2024 புதன்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கோச்சார ராசியாக விருச்சிக ராசியாகவும், லக்கணம் மேச லக்கணமாகவும், நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதத்திலும், திதி சுக்லபட்ச ஏகாதசி திதியிலும், கரணம் வணிசை கரணத்திலும், யோகம் சுப யோகத்திலே யோக தேவதை லட்சுமி தேவதையாக வலம் வந்து இந்த மாதம் என்பது திங்கட்கிழமையில் பிறக்கப் போகின்றது. கன்னி ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான புத்திகாரகனுடைய ராசியிலே, இந்த ராசியிலே ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெண் ராசியாக இருக்கக்கூடிய இது ஒரு உபய ராசியாகவும், நில ராசியை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடத்திலேயே இருக்கின்ற ஒரு அற்புதமான நுண்ணறிவுகளை பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசிதான் கன்னி ராசி. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுநாள் வரையில் கடந்த காலங்களை விட இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான சிறப்பு பலன்களை பெறக்கூடிய ஒரு 12 ராசிகளிலே கன்னி ராசியாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுடைய ராசியிலே விழுகின்றது. கடந்த காலங்களிலே கேது பகவானின் ஏமாற்றம் என்பது, குழப்பங்கள் என்பது, தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே அற்புதமான விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது ஒரு சில தொழில் விரயங்களை சந்தித்து கொண்டிருந்த நிலைமைகள் மாறி தற்பொழுது லாபஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே, இங்கே விரையாதிபதி லாபஸ்தானங்களிலே இருக்கின்றதுனாலே அற்புதமான ஒரு யோகங்களை கிடைக்கின்றது. இங்கே சூரியன் சுக்கிரன் புதன் என்பது கிரக சேர்க்கை என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஒரு சில நாட்களிலே 3 கிரக சேர்க்கை என்பது சூரிய பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலே மாதம் முழுக்க இருக்கின்றதும், சுக்கிர பகவான் 18 நாள் மட்டுமே லாபஸ்தானத்திலே கடகராசியிலே இருக்கின்றதாலும், புதன் பகவான் ஆடி மாதம் 4ஆம் தேதி மட்டுமே இங்கே இருக்கின்றார். ஒரு சில நாட்களிலே லாபஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் என்பது கிரக சேர்க்கை இருக்கின்றது. ஆடி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு இங்கே சுக்கிர பகவானும் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு அடியெடுத்து வைக்கப் போகின்றார். 2ஆம் இடத்ததிபதி சனாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய, பெண்களுக்கு அழகுகளை குறிக்கக்கூடிய, சொகுசு பங்களாக்களை குறிக்கக்கூடிய அற்புதமான கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய விரயஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே இங்கே எதிர்பாராத நல்லதொரு சுப நிகழ்வுகளுக்கென்று அற்புத யோகங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பதும் இங்கே பெறுகின்றது. இங்கே 4ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 12ஆம் இடத்திலே உங்களுக்கு சிம்ம ராசியிலே செல்கின்றார். சிம்ம ராசி என்பது புதன் பகவானுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடிய ஒரு ராசியிலே புதன் பகவான் இந்த ஆடி மாதம் என்பது 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்ததிபதி தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான புதன் பகவானும் 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே உங்களுடைய 12ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்திலிருந்து சனி புதன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சில அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது கன்னி ராசியாக இருக்கின்றது. கன்னி ராசிக்கு என்றாலே வேலைகளிலே தொழில்களிலே அற்புதமான நிபுணத்துவங்களை பெறக்கூடியதும், வெளியே எந்த ஒரு வேலையாக சரியான நேரத்திலே செய்யக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு நில ராசி. நிலம் புலன்கள் இருக்கக்கூடிய, சொத்து சுகங்கள் பெறக்கூடிய அற்புதமான அறிவு என்று சொல்லக்கூடிய புத்திகாரகனுடைய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஆடி மாத ராசி பலன் என்பது அற்புதமான நல்லதொரு மாற்றங்களையும், இதுநாள் வரையில் கடந்த காலங்களை விட இந்த ஆடி மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரங்கள் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயும், கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தினாலே வம்பு வழக்கு கடன் நோய்கள் ஒரு சிலர் ஏமாற்றம் தடைகள் இருந்த நிலைகள் மாறி தற்பொழுது சனி பகவான் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கின்றது என்பது 6ஆம் இடம் கடன் நோய் எதிரிகளிலிருந்து வேலைகளிலே ஒரு சிலருக்கு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைக்கின்றது. சனி பகவான் தொழில் காரகனாகவும் கர்ம காரகனாகவும் வலம் வருகின்ற அற்புதமான இந்த
நேரங்களிலே சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றதுனாலேயும் 7ஆம் இடத்திலே ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றதுனாலே கணவன் மனைவிகளிடமிருந்து இதனால் வரை கருத்து வேறுபாடு, வம்பு வழக்குகள், குழப்பங்கள், கோர்ட்டு கேஸுகள், பிரிவினைகள், டைவர்ஸ்கள் அனைத்தும் முடிவுகளை பெறக்கூடிய ஒரு நல்லதொரு யோகங்களை பெறுகின்றது. இங்கே ராகு பகவான் சனியின் நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே செல்கின்ற இந்த 4 மாத காலங்கள் கன்னிராசிக்கார நேர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள், பொது தொழில் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களின் தொடர்புகள் அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை இந்த ஆடி மாதங்களிலே பெறுகின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. கன்னிராசிக்கு 2ஆம் இடம் தனா, வாக்கு, குடும்ப சாணம், நேத்திரம், கண்களை குறிக்கக்கூடியதும் படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்ததிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் இந்த ஆடி மாதத்திலேயே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் எதிர்பாராத பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களும் அங்கே 11ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பாக்கியாதிபதி பார்வை செய்கின்றதுனாலே பூர்வ புண்ணியாதிபதியும் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு விரய சாணத்தை பார்க்கின்றதுனாலேயும் தீராத கடன்கள் தீரக்கூடியதும் தீராத நோய்கள் நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்றதற்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் பரிபூர்ணமாக ராசியிலே குழப்பங்கள் இல்லாத ஒரு மன தெளிவு, புத்துணர்ச்சி பெறக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராசியிலே பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு இங்கே கன்னி ராசிக்கு முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் கடந்த காலங்களில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலேயே இருந்ததினாலேயும் ஒரு சில கணவன் மனைவிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த செவ்வாய் என்பது தற்பொழுது பாக்கிய ஸ்தானங்களிலே செல்கின்றதுனாலே அஷ்டமாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி இங்கே குருவின் செவ்வாயும் சந்திர பகவான் லாவாதிபதியும் இங்கே பார்வை என்பது சனி பகவானுடைய பார்வை 4 கிரக சேர்க்கை என்பது இங்கே பரிபூர்ணமாக உங்களுடைய கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்திலேயும் முயற்சி ஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலே இதனால் வரையில் தகப்பனார்களிடமிருந்து சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஆடியிலே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கிடைக்கின்றது. இங்கே அஷ்டமாதிபதி பலம் பெற்று குருவின் சேர்க்கையிலேயே உங்களுக்கு முயற்சி ஸ்தானங்கள் இருக்கின்றதுனாலே 3ஆம் இடம் வீரசீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி விவேகத்தை பற்றி குறிக்கக்கூடிய விவேக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவின் செயற்கை என்பது குருமங்கல யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த அற்புதமான யோகங்கள் என்பது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தையும் பாக்கிய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றது. பாக்கியாதிபதி உங்களுக்கு லாப ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அருமையாக இங்கே செழிப்பாக இருக்கின்றதுனால இந்த பூர்வீகத்திலே சொத்துக்களிடமிருந்து வம்பு வழக்கு கடன் நோய் தொல்லைகள் இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்களின் நிகழ்வு என்பது செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று சந்திர பகவானின் செவ்வாய் குருவை பார்வை செய்கின்றது. முயற்சி ஸ்தானங்களில் இருந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்கள் பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. ஆகையால் கன்னிராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட உங்களுடைய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, தகப்பன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனக்காரகன், குடும்பத்தை அழகுகள் நிறைந்த குடும்பமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோக ஸ்தானாதிபதி கன்னி ராசிக்கு சுக்கிர பகவானும் இங்கே விரையாதிபதியும் சூரியன், சுக்கிரன், புதன் கிரகங்கள் என்பது 11ஆம் இடத்திலேயும் 12ஆம் இடத்திலேயே இங்கே சஞ்சரிக்கின்றதுனாலே எதிர்பாராத நல்லதொரு சொத்து சுகங்கள், வீடு, வாகனம், வண்டிகளை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஆடி மாதங்களாக கிடைக்கின்றது. குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலேயும் ஆடி 15 தேதி வரையில் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்க்கின்றதுனாலே கன்னி ராசிக்கு ராசிநாதனம் பலம் பெற்று பூர்வ புண்ணிய அதிபதி பலம் பெற்று குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பலம் பெற்று அற்புதமான யோகங்களை பெறுகின்றது. 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இது நாள் வரையில் கொடுத்து கொண்டிருந்த ஏமாற்றம், தடைகள் என்பது தற்பொழுது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது.
ராசியை குரு பகவான் பார்க்கின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இங்கே இருக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோக மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இருக்க போகின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆடி மாதம் 4ஆம் தேதியில் இருந்து லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கின்றதுனாலே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு மாற்றங்களை பெறுகின்றது. வெளியூர் சென்று வருவதற்கும் பிரயாணங்களிலே செல்வதற்கும் அற்புதமான யோகங்களை பெறுகின்ற ஒரு ஆடி மாதமாக இங்கே இருக்கின்றது. லாபஸ்தானம் மூத்த சகோதரர்களிடமிருந்து அவர்களுக்காக உங்களால் ஒரு சில உதவிகளை செய்கின்றதும் அவர்கள் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு யோகமாக இங்கே இருக்கின்றது. லாபாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களிலேயே சஞ்சரித்து அவருடைய பார்வை என்பது இங்கே பாக்கிய ஸ்தானங்கள் பரிபூரணமான நல்லதொரு அருள்களை கொடுக்கின்றது. ஆரோக்கியத்திலே அற்புதமான உயர்வுகளை பெறுகின்றது. கணவன் மனைவிகளிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் இது நாள் வரையில் இருந்தாலும் இனி வருகின்ற இந்த ஆடி மாதத்தில் இருந்து 4 மாத காலங்கள் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. ராகு பகவானின் நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்ரகதியிலே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு பூர்வ புண்ணியத்திலே தீராத வம்பு வழக்குகளை தீரக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இதனால் வரையில் எட்டாத அற்புத யோக பலன்களை பெறக்கூடிய அனைத்து சௌரியங்களும் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு யோக மாதமாக இருக்கின்றது. சகோதர சாணாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் குருமங்கல யோகத்திலும் குரு பகவான் ராசியை பார்க்கின்றதுனாலையும் குரு பகவானுடைய பார்வை செவ்வாய் சந்திரன் முயற்சி சாணங்கள் சகோதரர்களிடமிருந்து இது நாள் வரையில் இல்லாத அற்புதமான யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக நடக்கின்றதும் குருவின் பார்வை என்பது பூர்வ புண்ணிய சாணங்களிலே பரிபூர்ணமாக உங்களுக்கு இங்கே ஒரு வருஷ காலங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய சாணங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலேயும் தாய்மார்களிடம் இருந்து மனைவிகளிடமிருந்து மனைவி கணவனிடமிருந்து அற்புதமான யோக பலன்களை வரன்கள் பெறக்கூடிய ஒரு யோகமாக 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதி புத்திரகாரகன் குழந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய லாபகாரகன் என்று சொல்லக்கூடிய தனகாரகன் தனகாரகன் கன்னிராசிக்கார நேர்களுக்கு பாக்கிய சாணங்களில் இருந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகங்களை பெறுகின்றது. இங்கே செவ்வாயும் குருவும் குருமங்கல யோகத்திலே சந்திரன் 3 கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய 3ஆம் இடம் பலம் பெற்றும் 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலே உங்களுடைய சிந்தனை அறிவுக்கு எட்டிய ஒரு சிந்தனையாகவும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிந்தனைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே இருக்கின்றது. சனி புதன் சுக்கிரன் கிரக சேர்க்கை 2 சத்ரு சாணங்கள் தொழில் வேலைகளிலே நீங்கள் எண்ணுகின்ற எதிர்பார்த்த ஒரு சில வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே வெளிநாடு செல்லக்கூடிய அந்நிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் தொழில்களிலும் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது. 10ஆம் இடம் தொழில் வேலை என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து ஆடி 4ஆம் தேதிக்கு பிறகு ஆடி 5ஆம் தேதி என்பது விரய சாணங்களிலே செல்கின்றது. இங்கே குரு பகவானுடைய பார்வை ராசியிலே விழுகின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய உன்னதமான ஒரு யோக மாதமாக ஆடி மாதம் என்பது கன்னி ராசி என்று சொல்லக்கூடியது. இது ஒரு நில ராசியாகவும் உபயராசி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய இதிலே நவகிரகங்களிலே புதன் பகவான் இங்கே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய அற்புதமான சகோதர சாணாதிபதி காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அற்புதமான சகோதர சாணாதிபதி புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த கன்னி ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமான மங்களகாரியங்களுக்கென்று ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த ஆடி மாதம் என்பது, அதுவும் தன்னுடைய கன்னி ராசி புதன் பகவானுடைய நாளிலே இந்த ஆடி மாதம் என்பது 17/7/2024 புதன்கிழமையில் மங்களகரமான நல்லதொரு யோகங்களையும் பரிபூர்ணமான அருள்களில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு வருஷ காலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை பெறக்கூடிய ஒரு கன்னிராசிக்கார நேர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய சாணங்கள் முயற்சி சாணங்கள் அனைத்தும் ராசி பரிபூர்ணமாக வாக்கிய சாணங்கள் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலே நினைத்த காரியங்கள் அனைத்தும் அற்புத யோகங்களை பெறக்கூடிய உன்னதமான ஒரு யோக மாதமாக ஆடி மாதம் என்பது அனைத்தும் சர்வ வல்லமைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக கிடைக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.